விளக்கேத்தும் எண்ணெய்னாலே நக்ஷத்ரா. 5க்கும் மேற்பட்ட நறுமணங்களில் நக்ஷத்ரா விளக்கேற்றும் எண்ணெய். சம்மர் வந்தாச்சு, எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். GT Holidays, South India's #1 travel brand. ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம். தமிழக உற்பத்தியில் உங்கள் அனுஜ் டைல்ஸ். கன்னிராசி அன்பர்கள், உங்களுக்கு கும்பத்துல 4 கிரக சேர்க்கை இந்த மார்ச் மாசத்துல. அந்த சதுர் கிரக சேர்க்கை கும்பத்துல அப்படின்னும் போது, கும்பம் உங்களுக்கு என்ன பாவம் அப்படின்னா 6ஆம் பாவம். 6ஆம் பாவம் அப்படின்றது என்ன சொல்லுவாங்க, ருண ரோக சத்ருஸ்தானம் அப்படிம்பாங்க. எங்க கடன் கேட்டாலும் கிடைச்சிடுமா, ஆனா கடன் கொடுக்குறாங்களே நீங்க கடன் வாங்குனீங்க அப்படின்னா ட்ராப் ஆயிடுறதுக்கு வாய்ப்பு உண்டுமா. பெரிய லெவல்ல எங்கேயுமே கடன் வாங்குறது அப்படின்றது வேண்டாம். நிறைய பேருக்கு ஸ்கின் மேனிஃபெஸ்டேஷன்ஸ் வர்றதுக்கான வாய்ப்பு உண்டு. அந்த ஆரோக்கியத்துல கவனம் அப்படின்றது வச்சுக்கோங்க. அப்பானால கடனை நீங்க அடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. மாமனாரனோட சப்போர்ட்னால கடனை அடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அப்பாவுக்கு உடல் சார்ந்த உபாதைகள் இருக்குங்க, அதனால கொஞ்சம் கடன் வாங்கினேன் அப்படி அமைப்பும் ஒரு சிலருக்கு வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. 2 வீலர் ஓட்டுறது வேண்டாம். சின்ன சின்ன சர்ஜரிஸ் வர்றதுக்கு நிறைய பேருக்கு வாய்ப்பு உண்டு. மருத்துவ செலவு வரத்துக்கும் வாய்ப்பு உண்டு. ப்ளஸ் அண்ட் மைனஸ் ரெண்டும் சொல்லிட்டு, அதுக்கப்புறம் புதன் இருக்கார் 6ஆம் பாவத்துல. என்னோட அதீத புத்திசாலித்தனத்தினால் நான் கடனெல்லாம் அடைச்சிட்டையா, எப்படி அடைப்பேன், புத்திசாலித்தனத்தை வச்சு கடனை எப்படி அடைப்பேன் அப்படின்னு ரொம்ப சிம்பிள். நான் 10 பேர் கிட்ட கடை வாங்கியிருந்தேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். 10 பேரையும் கூப்பிட்டு, அப்பா இது வரைக்கும் நான் உங்களுக்கு அசலை விட வட்டி நிறைய கட்டிட்டேன், இப்போ நீங்க அசலை கொடுன்னு என்னை தொந்தரவு பண்ணாதீங்க, என்னால கட்ட ஆகாது. நீ இந்த மாதிரி தான் என்னை தொந்தரவு பண்ணியிருந்தேன், நான் எழுதி வச்சுட்டு ஏதாவது பண்ணிப்பேன். சும்மாவே பயமுறுத்தது தான், என்ன காசா பணம் பயம் தானே, பேச்சு தானே. கணவருக்கு ஒரு இன்க்ரிமெண்ட் இருக்கலாம், ப்ரொமோஷன் இருக்கலாம், ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கலாம், அதனால நம்மளுக்கு வருமானம் அப்படின்றது அதிகமாகலாம். இந்த மாதிரி ஏதோ ஒன்று அவங்க வீட்டில் சொத்து கொடுத்தாங்க, காசு கொடுத்தாங்க, ஒரு ப்ராப்பர்ட்டி விற்றாங்க, ஒரு அமௌண்ட் கொடுத்தாங்க, அதில் எங்கள் வீட்டுக்காரர் எனக்கு ஒரு நெக்லஸ் வாங்கி கொடுத்தாரு அப்படின்ற ஒரு அமைப்பு. இந்த மாதிரி பல நல்லது அப்படின்றது காத்திருக்கு இந்த மார்ச் மாதம். பொதுவாகவே கன்னி ஹார்ட் ஒர்க் அப்படின்றத விட ஸ்மார்ட் ஒர்க் நிறைய பண்ணுவாங்க. பொதுவாக எல்லாருக்கும் பிளான் ஏ, பிளான் பி, பிளான் சி தான் இருக்கும். ஆனால் கன்னிக்கு மட்டும் பிளான் ஏ, பிளான் பி, பிளான் சி, பிளான் டி, பிளான் இ, பிளான் Z வரைக்கும் வச்சுட்டு இருக்க கன்னியெல்லாம் கூட நாங்கள் பார்த்துருக்கோம். கன்னி ராசி அன்பர்கள், உங்களுக்கு கும்பத்துல 4 கிரக சேர்க்கை இந்த மார்ச் மாசத்துல. அந்த சதுர் கிரக சேர்க்கை கும்பத்துல அப்படின்னும் போது, கும்பம் உங்களுக்கு என்ன பாவம் அப்படின்னா 6ஆம் பாவம். 6ஆம் பாவம் அப்படின்றது என்ன சொல்லுவாங்க, ருண ரோக சத்ருஸ்தானம் அப்படிம்பாங்க. ருண ரோக சத்ருஸ்தானம் அப்படின்னும் போது நமக்கு நோய், எதிரி, கடன், நம்மளோட டே டு டே ஆக்டிவிட்டிஸ், நம்மளுடைய டே டு டே ஒர்க், இது எல்லாத்தையும் சொல்லக்கூடிய பாவம் தான் 6ஆம் பாவம். 6ஆம் பாவத்துல முதல்ல பாத்தீங்கன்னா ராகு இருக்கா. எனக்கு பெருசா எதிரிகள் அப்படின்னு யாருமே கிடையாதுங்க. எதிரிகள்ல என்கிட்ட மண்டிடுவாங்க, அப்படி ஒரு அமைப்பு. அப்படின்னா எங்க கடன் கேட்டாலும் கிடைச்சிடுமா, ஆனா கடன் கொடுக்குறாங்களே நீங்க கடன் வாங்குனீங்க அப்படின்னா ட்ராப் ஆயிடுறதுக்கு வாய்ப்பு உண்டுமா. பெரிய லெவல்ல எங்கேயுமே கடன் வாங்குறது அப்படின்றது வேண்டாம். நிறைய பேருக்கு ஸ்கின் மேனிஃபெஸ்டேஷன்ஸ் வர்றதுக்கான வாய்ப்பு உண்டு. அந்த ஆரோக்கியத்துல கவனம் அப்படின்றது வச்சுக்கோங்க. இன்ஃபெக்ஷஸ் டிசார்டர்ஸ் வரதுக்கான வாய்ப்பு உண்டு. ஸோ சின்ன சின்ன குறைபாடுகள் வருது அப்படின்னா உடனே வைத்தியம் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி பெரிய லெவல்ல கடன் இருக்கு, தனிநபர் கடன் இருக்கு அப்படின்னா கொஞ்சம் பிளான் பண்ணீங்க அப்படின்னா அந்த தனிநபர் கடன் எல்லாம் அடைச்சிடுறதுக்கான வாய்ப்பு உண்டு. பூர்வீக சொத்து பத்தி ஏதாவது இருக்குன்னா அதை வியாபாரம் பண்ணி அடைக்கலாம், இல்ல பேங்க்ல லோன் வாங்கி தனிநபர் கடன் அடைக்கலாம். இந்த மாதிரி ஒரு அமைப்பு உண்டு. ஸோ ராகுனால வரக்கூடிய பிளஸும் சொல்லிட்டேன், மைனஸும் சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் சூரியன் இருக்கு 6ஆம் பாவத்துல. அப்போ நிறைய பேருக்கு ஹீட் ரிலேட்டட் டிசார்டர்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. அப்பானால கடனை நீங்கள் அடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. மாமனாரனோட சப்போர்ட்னால கடனை அடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அப்பாவுக்கு உடல் சார்ந்த உபாதைகள் இருக்குங்க, அதனால கொஞ்சம் கடன் வாங்கினேன் அப்படி அமைப்பும் ஒரு சிலருக்கு வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. ஸோ இதுவும் உண்டு, அதுவும் உண்டு. சூரியன் மார்ச் மாதம் 15ஆம் தேதி வரைக்கும் 6ஆம் பாவத்தில் இருப்பார். 15க்கு மேலே 7ஆம் பாவத்துக்கு போயிடுவார். அப்போ அந்த 15ஆம் தேதி வரைக்கும் அப்பா சார்ந்து நம்மளுக்கு ஏதாவது செலவு வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. 15க்கு மேலே 7ஆம் பாவம் போகும்போது மனைவியினோட ஆளுமை அதிகமாகவும், மனைவி வழி சொந்தங்கள் நம்மளுக்கு சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. முக்கியமாக மனைவியினோட அப்பா நம்மளுக்கு சப்போர்ட்டிவாக இருப்பார். அதே மாதிரி மனைவி நம்மளுக்கு தொழில் ரீதியாக ஒரு பெரிய சப்போர்ட்டிவாக இருந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ சூரியனோட பலன்கள் சொல்லிட்டேன் இல்லைங்களா. அதுக்கப்புறம் செவ்வாய் இருக்கார் 6ஆம் பாவத்தில். செவ்வாய் வண்டி வாகனம் ஓட்டும் போது கவனம் அப்படின்றது வச்சுக்கோங்க. எப்படி இது அமைப்பு வரும் அப்படின்னா, கொஞ்சம் கடன் வாங்கி நம்ம ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குறோம், கொஞ்சம் லோன் போட்டு ஒரு வீடு வாங்குறோம், லோன் போட்டு ஒரு கார் வாங்குறோம். இந்த மாதிரி அமைப்பு. ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. 2 வீலர் ஓட்டுறது வேண்டாம். சின்ன சின்ன சர்ஜரிஸ் வர்றதுக்கு நிறைய பேருக்கு வாய்ப்பு உண்டு. மருத்துவ செலவு வரத்துக்கும் வாய்ப்பு உண்டு. ப்ளஸ் அண்ட் மைனஸ் ரெண்டும் சொல்லிட்டு, அதுக்கப்புறம் புதன் இருக்கார் 6ஆம் பாவத்துல. இந்த 6ஆம் பாவத்துல இருக்க புதன் என்ன பண்ணுவான் அப்படின்னா, என்னோட அதீத புத்திசாலித்தனத்தினால் நான் கடனெல்லாம் அடைச்சிட்டையா, எப்படி அடைப்பேன், புத்திசாலித்தனத்தை வச்சு கடனை எப்படி அடைப்பேன் அப்படின்னு ரொம்ப சிம்பிள். நான் 10 பேர் கிட்ட கடை வாங்கியிருந்தேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். 10 பேரையும் கூப்பிட்டு, அப்பா இது வரைக்கும் நான் உங்களுக்கு அசலை விட வட்டி நிறைய கட்டிட்டேன், இப்போ நீங்க அசலை கொடுன்னு என்னை தொந்தரவு பண்ணாதீங்க, என்னால கட்ட ஆகாது.
நீ இந்த மாதிரிலாம் என்னை தொந்தரவு பண்ணியிருந்த, நான் எழுதி வச்சுட்டு ஏதாவது பண்ணிப்பேன். சும்மாவே பயமுறுத்தது தான், என்ன காசா பணம் பயம் தானே, பேச்சு தானே, அந்த மாதிரி பயமுறுத்துறது. அப்படி இல்லை அப்படின்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நான் வந்து நீ இப்படி ப்ரெஷர் கொடுத்துட்டே இருந்தேன்னா நேராக போயிட்டு போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணிவிடுவேன், உன் மேலே அது சொல்லுவேன் இது சொல்லுவேன், அப்படி எதையாவது ஒரு அமைப்பு, இல்லைன்னா நான் வந்து நோட்டீஸ் கொடுத்துருவேன் அப்படின்ற மாதிரி எல்லாம் பேசி அவன் யோசிப்பான், ஐயோ எதுக்கடா வம்பு, இவன் பாட்டுன்னு எதாவது சொன்னான்னா நம்ம ஸ்மூத்தாக ஓடிட்டு இருக்கோம், நம்ம எப்பயும் இந்த தொழிலே செய்ய முடியாது, அதனால சரிப்பா விடுப்பா, நீ எப்போ கொடுக்குறியோ கொடுப்பா, நீ நிதானமாக கொடுப்பா, நீ 1 வருஷம் கழிச்சு கொடுக்குறியோ கொடுப்பா அப்படின்ற மாதிரி நம்மளோட புத்திசாலித்தனம் அப்படின்றத அங்கே நம்ம தட்டி விடுவோம். ஆட்டோமேட்டிக்காக நம்ம கடன்லேருந்து ஒரு விமோச்சனம் அப்படின்றது நம்மளுக்கு கிடச்சிடும். இது யார் கொடுப்பா? புதன் கொடுப்பா. ஸோ கன்னிராசி அன்பர்கள் இத்துணை நல்ல விஷயம் உங்களுக்கு இருக்க 6ஆம் பாவத்தில் இந்த சதுர்கிரக சேர்க்கை. அதுக்கப்புறம் 7ஆம் பாவம், அதாவது மீனத்தில் சுக்கிரன் உங்களுக்கு என்ன பாவம் அப்படின்னா 7ஆம் பாவம். 7ஆம் பாவம் அப்படின்றது கலத்திரஸ்தானம். கலத்திரஸ்தானத்தில் சுக்கிரன் முதல்ல வந்து பாருங்க, தனி ஜாதக பிரகாரம் ஒரு தனித்துவமான ஜாதக பிரகாரம் நம்மளுக்கு கலத்திரஸ்தானத்தில் சுக்கிரன் இருந்தால் அது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா காரகோ பாவனாஸ்தி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பாவத்துக்கு உண்டான காரகன் அதே இடத்துல இருக்கும் போது அந்த பாவம் வந்து நாஸ்தி அப்படிம்பாங்க. ஆனால் அது கோச்சாரத்துக்கு பெருசாக கணக்கு கிடையாது. அப்போ நம்மளோட பார்ட்னர்ஷிப் கன்சர்ன் ஏதாவது வச்சு நடத்துகிறோம் அப்படின்னா நம்ம பார்ட்னர் நம்மளுக்கு அவன் மூலியமாக ஏதோ ஒரு அதிர்ஷ்டம், அவன் மூலியமாக ஒரு இன்வெஸ்ட்மெண்ட், அவன் மூலியமாக ஒரு சப்போர்ட், அவன் மூலியமாக ஒரு ஆதாயம் அப்படி கிடச்சிடும். பெரிய ப்ளஸ் இல்லைங்களா? அதே மாதிரி மனைவி ரீதிய தனப்பிராப்தி அப்படின்றது கிடைக்கும். நீங்கள் வந்து கன்னிராசி பெண்களாக இருக்கீங்க அப்படின்னா உங்கள் கணவர் ரீதியாக ஏதோ ஒரு அதிர்ஷ்டம், ஏதோ ஒரு முன்னேற்றம், மேபி கணவருக்கு ஒரு இன்க்ரிமெண்ட் இருக்கலாம், ப்ரொமோஷன் இருக்கலாம், ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கலாம், அதனால் நம்மளுக்கு வருமானம் அப்படின்றது அதிகமாகலாம். இந்த மாதிரி ஏதோ ஒன்று அவங்க வந்து வீட்டில் சொத்து கொடுத்தாங்க, காசு கொடுத்தாங்க, ஒரு ப்ராப்பர்ட்டி விற்றாங்க, ஒரு அமௌண்ட் கொடுத்தாங்க, அதில் எங்கள் வீட்டுக்காரர் எனக்கு ஒரு நெக்லஸ் வாங்கி கொடுத்தாரு அப்படின்ற ஒரு அமைப்பு. இந்த மாதிரி பல நல்லது அப்படின்றது காத்திருக்கு இந்த மார்ச் மாதம். அப்போ மார்ச் மாதம் இந்த சதுர்கிரக சேர்க்கையினால ப்ளஸ்ஸும் சொல்லியிருக்கேன், மைனஸும் சொல்லியிருக்கேன். சரி, மற்ற பிளானட்டரி பொசிஷன் எப்படி இருக்குது அப்படின்னா சனி பகவான் இந்த மார்ச் மாதம் 6ஆம் தேதி தான் வந்து பார்த்திங்கன்னா கும்பத்துலேருந்து மீனத்துக்கு பயிற்சி ஆகிறார். அந்த மீனத்தில் பயிற்சி ஆகக்கூடிய சனி உங்களுக்கு கண்டக சனியாக இருக்கார். அப்போ கண்டக சனியாக இருக்காரு அப்படின்னும் போது நம்ம என்ன பண்ணணும்? ஆரோக்கியத்தில் கவனம் அப்படின்றது வேணும், பிரயாணத்தில் கவனம் அப்படின்றது வேணும், கணவன் மனைவி கிட்ட விட்டு கொடுத்து போகிறது அப்படின்றது வேணும். விட்டு கொடுத்து போனீங்க அப்படின்னா ஃபேமிலி லைஃப் அப்படின்றது ஸ்மூத்தாக இருக்கும், பெருசாக கவலைப்பட வேண்டாம். அதுக்கப்புறம் கேது 12ஆம் பாவம் அப்படின்னும் போது நிறைய கன்னிராசியர்கள் வெளிநாடு போகிறதுக்கான ஒரு பிராப்தம் அப்படின்றது கிடைக்கும். ஃபாரின் கரன்சிஸை கையாளுறதுக்கான ஒரு பிராப்தம் அப்படின்றது கிடைக்கும். புரியுதுங்களா? அதே மாதிரி தொழிலில் ஏகப்பட்ட ப்ரெஷர்ஸை வந்து ஏற்படுத்தினாலும் அந்த தொழிலில் வந்து பார்த்திங்கன்னா மேன்மை முன்னேற்றம் அப்படின்றது நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணுறோம் அப்படின் போது கிடச்சிடும். பொதுவாகவே கன்னி வந்து ஹார்ட் ஒர்க் அப்படின்றத விட ஸ்மார்ட் ஒர்க் நிறைய பண்ணுவாங்க. பொதுவாக எல்லாருக்கும் பிளான் A, பிளான் B, பிளான் C தான் இருக்கும். ஆனால் கன்னிக்கு மட்டும் பிளான் A, பிளான் B, பிளான் C, பிளான் D, பிளான் E, பிளான் Z வரைக்கும் வச்சுட்டு இருக்க கன்னியெல்லாம் கூட நாங்கள் பார்த்துருக்கோம். அப்போ எய்தர் திஸ் ஆர் தட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கால்குலேட் பண்ணி என்ன நினைக்கிறீங்களோ அதை சாதிச்சிடுவீங்க. ஸோ உங்களோட ரொம்ப ஆல்ரெடி இருக்கக்கூடிய இயற்கையான ஒரு நம்மளோட மைண்ட் செட் அதை ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணுறோம் அப்படின்னாலே இந்த மார்ச் மாதம் உங்களுக்கு நிறைய நல்லது அப்படின்றது நடக்கும். பெருசாக கவலைப்படணும் அப்படின்ற அவசியமே இல்லை. காரணம் என்ன அப்படின்னா தொழில் குரு இவ்வளோ நாள் வக்ரகதி அடைஞ்சிருந்தார். பொதுவாக தொழில் குரு வந்து பார்த்திங்கன்னா தொழிலில் பயங்கர ப்ரெஷர்ஸை ஏற்படுத்துவார். 10 குரு பதவி பறிப்போக்கும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. இப்போ வக்ர நிவர்த்தி அடைஞ்சிட்டாரே, அப்போ இன்னும் கொஞ்சம் ப்ரெஷர் தானே ஏற்படுத்துவார் அப்படின்னா அது என்ன ப்ரெஷரானா ஏற்படுத்திட்டோம். நான் உழைக்க ரெடி, என்னோட ஹையர் அஃபிஷியல் என்னை எதுவுமே பண்ண முடியாது, நான் பயங்கரமாக உழைக்க ரெடினா அவனால் என்ன பண்ண முடியும்? எனக்கு அதிகப்படியான திறமை இருக்குது, யாருனால என்ன பண்ண முடியும்? பொதுவாக ஒரு காலேஜில் வந்து பார்த்திங்கன்னா பிள்ளைங்க படிக்கலை அப்படின்னா தான் பிள்ளைங்களுக்கு வந்து பயம். ஐயோ ப்ரொஃபஸர் வந்து நம்ம அவனை பகச்சிக்கணுமே, லெக்சர் நம்ம பகச்சிக்கணுமே, இன்டர்னல் மார்க் குறைச்சிடுவானா, அது பண்ணுவானா இது பண்ணுவானு பயப்படுவாங்க. நீ சூப்பராக படிப்பேன்னா நீ என்னத்துக்கு அவங்கள பற்றி பயப்படணும்? அதே மாதிரி தான் உனக்கு அதிகப்படியான திறமை இருக்குது, நீ ஹார்ட் ஒர்க்கர், இன்பில்ட்டாகவே உனக்கு தொழிலில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல நாலேஜ் இருக்குது, நீ ஒரு கன்சர்னில் ஒர்க் பண்ணுற அப்படின்னா கூட அவனுக்கு கீழே ஒர்க் பண்ணுறனா கூட அவனை நினச்சி நம்ம பயப்படணுன்ற அவசியம் இல்லை. ஸோ ரொம்ப சிம்பிளான விஷயம். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நான் சொல்லியிருக்கேன். அந்த சின்ன சின்ன விஷயங்களில் கொஞ்சம் காஷியஸாக இருக்கீங்க அப்படின்னா மட்டும் போதுமானது. இந்த மார்ச் மாதம் இந்த சதுர்கிரக சேர்க்கை உங்களுக்கு எக்ஸலண்ட்டான பலன்களை கொடுக்க காத்திருக்கு. ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. வாழ்த்துக்கள். விளக்கேத்தும் எண்ணெய்னாலே நக்ஷத்ரா. 5க்கும் மேற்பட்ட நறுமணங்களில் நக்ஷத்ரா விளக்கேற்றும் எண்ணெய். சம்மர் வந்தாச்சு, எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். GT Holidays, South India's #1 travel brand. ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம். தமிழக உற்பத்தியில் உங்கள் அனுஜ் டைல்ஸ்.